லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. மேடையில் இருந்த சகலரையும் கண்கலங்க வைத்த நிகழ்வாகவே இது பார்க்கப்படுகின்றது. தேர்ட் பைனலிஸ்டாக சரண் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவருக்கென்று ரசிகர் பட்டாளம் பல வாரங்களாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. யார் அமன் தெரிவு செய்யப்பட போகின்றாரா, சரண் தெரிவு செய்யப்பட போகின்றாரா என்ற பல கேள்விகளுக்கு மத்தியில் தேர்ட் பைனலிஸ்டாக சரண் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அதற்காக அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு நிகர் இல்லை என்று கூற வேண்டும். அவரின் வாழ்நாள் சாதனையாக இது அவரால் கருதப்படுகின்றது. வெற்றிகளை அவர் காண வேண்டும் என்று ஆசையோடு இருந்தாலும் சங்கீத துறையில் அவருக்கு இருக்கின்ற ஆர்வமும் பாடல்கள் மீது அவருக்கு இருக்கின்ற பிரியமும் அவரை தொடர்ந்தும் இசைத்துறையில் பயணிக்க செய்து கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் சரிகமபா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 3வது பைனலிஸ்டாக சரண் அவர்கள் வந்திருப்பதை அவர்களின் நண்பர்களும் ஆதரவாளர்களும் பெருமிதம் அடைவதாக கூறப்படுகின்றது. சரிகமபா நிகழ்ச்சி பரபரப்பாக சென்று கொண்டிருக்கும் ஓர் மேடை நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகின்றது. போட்டிக்கும் சுவாரஸ்யத்துக்கும் அங்கிருக்கின்ற மன நெகிழ்வுக்கும் குறைவில்லை என்று கூற வேண்டும். தொடர்ந்தும் லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.